ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தான்டோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபார் லூப் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வைல் லூப் பார்த்தோம். ஸோ இந்த ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் ரெண்டுமே ஒரே மாதிரியான விஷயங்களை தான் செய்யும். பட் இதில் சின்டெக்ஸ்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ இதுதான் ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபான் போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு இந்த இடத்துல ஃபார் லூப் ஆரம்பிக்குது, இந்த இடத்துல ஃபார் லூப் முடியுது. பட் இந்த ஃபார் லூப்புக்கு வந்து 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த 3 எக்ஸ்பிரஷன் தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸ்பிரஷன் 1 செமிகாலன், எக்ஸ்பிரஷன் 2 செமிகாலன், எக்ஸ்பிரஷன் 3. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து சின்டாக்ஸ். இதில் முக்கியமான பகுதிகள் எதுனா இந்த பேராமீட்டர்ஸ், ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மீனிங் இருக்குது, இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இல்லை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்லைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல தான் நம்ம வந்து லூப் வந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறோம் இந்த லூப்புக்கு, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு நான் வேல்யூ வந்து 0ன்னு அசைன் பண்ணுறேன். இந்த இடத்துலையே நம்ம வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா மேலே டிக்ளேர் பண்ணியிருப்போம் ஒரு வேரியபிளில் வேல்யூ 0 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஃபார் லூப்புக்கு உள்ளேயே நம்ம வந்து இந்த வேல்யூ அசைன் பண்ணுறோம், ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், வேல்யூவை இன்டர்லைஸ் பண்ணுறோம். அண்ட் செமிகாலன் வச்சு தான் என்னுடைய அடுத்த எக்ஸ்பிரஷனை நான் வந்து செப்பரேட் பண்ணுறேன் இந்த லைன்லேருந்து. ஸோ கம்மா கிடையாது, செமிகாலன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் 2, இந்த எக்ஸ்பிரஷன் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம லூப் எத்தனை வாட்டி லூப் ஆகணும், இந்த ஃபார் லூப் எத்தனை வாட்டி லூப் ஆகணும் அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஐ ஸ்மாலர் தென் 10 அப்படின்னு நான் போடுறேன். ஸோ மொத்தமாக இது வந்து 10 வாட்டி லூப் ஆகணும். அதே மாதிரி இந்த லூப்பை கட்டுப்படுத்துகிறதும் இந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா 10 வாட்டி தான் இது வந்து லூப் ஆகணும், 11 வாட்டி லூப் ஆகாமல் இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இந்த லூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அண்ட் எக்ஸ்பிரஷன் 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த ஃபார் லூப் வந்து இன்ஃபினிட் லூப்பாக மாறாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுறது இவர் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல பண்ணுறேன்னா என்னுடைய ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி என்னுடைய லூப் ஆகும்போது என்னுடைய இந்த ஐ வந்து +1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் முன்னாடி அந்த ஒயில் லூப்பில் சொன்ன அதே கண்டிஷன் தான் இந்த இடத்துலையும் வருது. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை இன்டிலைஸ் பண்ணுறோம், அந்த வேரியபிளுக்கு 0ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்புறம் அது வந்து கண்டிஷன் 2 பார்க்குறோம், அந்த 0 ஸ்மாலர் தென் 10 அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு வாட்டி ரன் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லூப் ஆன பிறகு திரும்பி இந்த இடத்துல வந்து செக் பண்ணோம், ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ 1 ஸ்மாலர் தென் 10 திரும்பி லூப் ஆகும். ஸோ திரும்பி இன்க்ரிமெண்ட் ஆகும், திரும்பி கண்டிஷனை செக் பண்ணோம், திரும்பி லூப் ஆகும், திரும்பி கண்டிஷனை செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ நான் இந்த இடத்துல எக்கோ நான் ஐ அப்படின்னு நான் போட்டுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு என்னோடய பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு 0லேருந்து 9 வரைக்கும் கிடைக்கும். சூப்பர். என்னுடைய வைல் லூப் என்ன பண்ணிச்சோ அதே என்னுடைய ஃபார் லூப்பும் பண்ணுது. அண்ட் எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வரணும்னா ஒரு கன்கார்னட் சிம்பிள் போட்டுட்டு இந்த இடத்துல நான் ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணனா எனக்கு தெளிவாக கிடைக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார் லூப். இந்த லூப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது நம்மளுடைய நெக்ஸ்ட் வரப்போகிற அந்த வெப் அப்ளிகேஷன் செய்யும்போது. இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள், எனக்கு 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒரே இதில் கிரியேட் ஆகணும் டைனமிக்காக. ஸோ இது வந்து டைனாமிக் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை உருவாக்குறது கிடையாது, டைனாமிக் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து இன்புட் டைப் வந்து நான் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன், // அண்ட் செமிகாலன். ஓகே, சேவ் பண்ணிட்டு என்னுடைய பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் லைனில் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பிஆர் டேக் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல. சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். வா. ஸோ லூப்ஸ் வந்து இதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைனாமிக் கண்ட்ரோல்ஸை கிரியேட் பண்ணுறது, அந்த எத்தனை டைனாமிக் கண்ட்ரோலை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுறதுக்கும் இந்த லூப்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி. ஓகே,
ஸோ அதே மாதிரி இந்த லூப்ஸ்க்கு ஐடியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை பார்த்தீங்கன்னா நான் ரைட் கிளிக் பண்ணி என்னோடய ஃபயர்ஃபாக்ஸில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ஸ் போகிறேன். ஜஸ்ட் நான் இதை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன். என்னுடைய இந்த இடத்த நான் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் எலமெண்ட் வித் மவுஸ். அது செலக்ட் பண்ணிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஐடியே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம ஐடி இன்னும் கிரியேட் பண்ணல. இந்த மாதிரி டைனாமிக் கண்ட்ரோல்ஸ்க்கு ஐடி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஐடின்னு எதை சொல்கிறேன்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு உள்ள ஒரு நேம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நான் குறிப்பிட்டு ஒரு ஐடி கொடுப்பேன். இப்போ நம்மளுக்கு ஐடி கார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஐடி கார்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐடி. ஸோ அது வந்து எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒரே ஐடியா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளுக்கு ப்ரோக்ராம் பண்ணும்போது கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ஒரு ஐடி தான் வரணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எப்படின்னா, நான் இப்போவே ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம செய்ய போகிறது ஒரு டைனாமிக் வெப் அப்ளிகேஷன். அந்த டைனாமிக் வெப் அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைனாமிக் கண்ட்ரோல்ஸ்னால் என்ன, அந்த டைனாமிக் கண்ட்ரோலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த டைனாமிக் கண்ட்ரோலுக்கு எப்படி ஐடி ஸ்பெசிஃபை பண்ணுறது, அந்த டைனாமிக் கண்ட்ரோலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம எந்த மாதிரி அந்த டைனாமிக் கண்ட்ரோலை உருவாக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக இப்போயே கற்றுக்கணும். ஸோ இப்போ இங்கே 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த 10 டெக்ஸ்ட் பாக்ஸும் நான் என்ன சொல்லுவேன்னா டைனாமிக் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது லூப்பில் ரன் ஆகிருக்கு. ரன் டைமில் இந்த 10 டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் HTML கிரியேட் பண்ணுறதுக்கும் PHP மூலியமாக லூப் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது லூப் ஆகும். அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் நம்ம இப்போது ஐடி கொடுக்கலாம். ஸோ அது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு ஐடி ஈக்குவல்ஸ், இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய வேரியபிளை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ தட் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வரதும் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்றத நம்மளுடைய PHP புரிஞ்சுக்கும். சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கேயே தெரியும், நம்முடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து என்னுடைய ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஐடி வந்து 0ன்னு வந்திருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐடி 1ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஃபாலோ பை அப்படியே எல்லாமே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு ஐடி. சூப்பர். ஸோ இது மூலயமா ஒரு டைனாமிக் லூப்பை வச்சு ஒரு டைனாமிக் கண்ட்ரோல்ஸை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அந்த டைனாமிக் கண்ட்ரோல்ஸ்க்கு நம்மளால் ஐடியும் ஸ்பெசிஃபை பண்ண முடியும்.